கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 10:7, ரோமன்ஸ் 10:7. அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் உபாகமம் 30வது அதிகாரத்தில் 11 14 வரை உள்ள வசனங்களை சொல்றார். ஏன்னா இங்கே பவுல் என்ன எதிர்மறையான காரியத்தை காட்டுறாரு. பிரமாணத்தினால வரக்கூடிய நீதி, விசுவாசத்தினால வரக்கூடிய நீதி, இது ரெண்டையும் சொல்லும்போது கடல் கடந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்று சொல்லக்கூடிய, அதாவது பாதாளத்துக்கு போகக்கூடியதாக, உன் பாதாளத்தை தாண்டி நீ போகக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இங்கே அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, யாரு பாதாளத்துக்கு இறங்குறவன் யாரு? யாராலையும் முடியாது. ஏன்னா இது யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதான். எந்த ஒரு மனுஷனாலையும் பண்ண முடியாது. எந்த மனுஷனும் போய் மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்ப முடியாது. இது முழுக்க முழுக்க தேவனுடைய கரத்தினுடைய கிரியை என்று காட்டக்கூடியதாக. அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பரலோகம் ஏறி போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பாதாள வரைக்கும் போகணும் அவசியம் இல்லை. கிறிஸ்துவை கொண்டு வரணும்னு சொல்லி மேலே போய் கிறிஸ்துவை கொண்டு வரணும்னு இல்லை. என்ன இங்கே அதாவது மிக தெளிவாக காட்டக்கூடிய காரியம் என்ன, உங்களுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே எபேசியர் 4வது அதிகாரம் 9, 10வது வசனத்தில் பார்த்தோம், கிறிஸ்துவே கீழே இறங்கினார், அவரே மேலே ஏறி போயிருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரணமடைந்து கீழே போய் அவர் மறுபடியும் மேலே எழும்பி வந்துட்டாரு. அதனால நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கிறிஸ்துவை மேலே போய் நான் பரலோகத்துக்கு போய் கிறிஸ்துவை நான் கொண்டு வரேன்னு சொல்லி போக முடியாது. அதே மாதிரி கிறிஸ்துவை இப்போ மரித்து பாதாளத்துக்கு போனார், அங்கேருந்து அவரை நான் மறுபடியும் கொண்டு வருவேன்னு சொல்லி உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக. அப்போ என்ன, இது ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளால் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது. இது எல்லாமே என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்து முடித்த காரியம் என்று காட்டுவதற்காகத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இது ஒரு மனித முயற்சியினாலே செய்ய முடியாதது என்பதை மிக தெளிவாக தன்னை இந்த யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இங்கே தெளிவாக விளக்கி காட்டுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்கள் விசுவாசம் என்னன்னா, உங்களை ஹீரோ மாதிரி ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய முயற்சியில் கொண்டு போகலாம் இல்லைங்க. நீங்கள் பாதாள வரைக்கும் போன அவசியம் இல்லை, பரலோகம் வரைக்கும் ஏறி போகணும் அவசியம் இல்லை, இல்லை ஸ்பிரிச்சுவலாக அப்படியே பெரிய ஜிம்னாஸ்டிக் மாதிரி இங்கே அங்கே ஆவிக்குரிய முறையில் நீங்கள் இதெல்லாம் செய்யவே தேவையில்லை. என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனாலையும் எந்த சக்தியினாலையும் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடித்து விட்டார். இதில் எந்த விதமான ஒரு மாறுபாடான கருத்தும் இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மேலே போய் நான் மேலே போய் பரலோகத்திலேருந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவேன், இல்லை இயேசு கிறிஸ்துவை உயிரோட மறுபடியும் எழும்பி கொண்டு வருவேன், இது எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, நான் ஏதாவது செஞ்சு அதை இது பண்ணணும்னு சொல்லி இல்லை. அவர் ஆல்ரெடி நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம், மிக தெளிவாக வேத வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், மனிதனாக இருந்தார், ஒரு பாவம் அறியாதவராக இருந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரு. அப்போ என்ன, ரட்சிப்பு யார் வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். அது ரொம்ப இலவசம். அது மாத்திரமல்ல, நம்ம பக்கத்திலே இருக்குது. நீங்கள் பரலோகமும் போக தேவையில்லை, பாதாளமும் போக தேவையில்லை. எதற்கு? கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதற்கு. அவர் இப்போதே நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே உயிர் தெழுந்து விட்டார்.
அவர் ஏற்கனவே தன்னை தாமே பலியாக கொடுத்து விட்டாரு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புங்க. உங்கள் உள்ளத்தில் இப்படி மேட்டுமையான காரியங்களை நினைக்காதீங்க. இதைத்தான் மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. இங்கே கர்த்தர் எங்க நம்மகிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே, உம்மது மூலமாய் தேவ நீதி பெற்று ரட்சிப்பு அடைவதற்கு அவங்க யாரும் பரலோகம் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை பாதாளம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறீங்க. இதை புரிந்து கொண்டு ஆண்டவரே, உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.